வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிங்க் சல்ஃபேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிங்க் சல்ஃபேட் எவ்வளோ முக்கியமானது, ஜிங்க் சல்ஃபேட் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள், ஜிங்க் சல்ஃபேட் எந்தெந்த பயிர்கள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஜிங்க் சல்ஃபேட் எப்படி வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிங்க் சல்ஃபேட் எது கூட கலந்து போடணும், எது கூட கலக்கக்கூடாது, அதை எப்படிலாம் கொடுக்கணும், ஒவ்வொரு பயிருக்கும் ஜிங்க் சல்ஃபேட் எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா விவசாயிகள் 50 கிலோ உரம் டிஏபி ஃபேக்டம்பாஸ் கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை கூட இந்த 10 கிலோ ஏக்கருக்கு வெறும் 10 கிலோ கொடுக்குற ஜிங்க் சல்ஃபேட் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் அந்த 50 கிலோ உரங்கள் செய்கிற வேலையை இது 10 கிலோ உரம் செய்யக்கூடியது. அந்த அளவுக்கு பயிருக்கு வேர் வளர்ச்சியாக இருக்கட்டும், பயிர் பச்சை கட்டுறதா இருக்கட்டும், பயிர் தூர் வடிக்கிறதா இருக்கட்டும், பயிர் கரையை விடாமல் கொண்டுட்டு வர்றதா இருக்கட்டும், பயிர் வெளுக்க விடாமல் பயிரை கிளப்பி கொண்டு வர்றதா இருக்கட்டும், மகசூல் அதிகரிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஜிங்க் சல்ஃபேட் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்க. நம்ம விவசாய விகிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிங்க் சல்ஃபேட்டுங்கிறது வெறும் உரம் மட்டும் இல்லை, இது ஒரு நுண்ணூட்ட சத்தில் ரொம்ப முக்கியமானது. ஜிங்க் பற்றாக்குறை அனைத்து பயிர்களுக்குமே வரும். இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஜிங்க் சல்ஃபேட் பற்றாக்குறை இல்லாத பயிர்களே இருக்காது. எல்லா பயிர்கள்லையுமே ஜிங்க் பற்றாக்குறை கண்டிப்பாக வரும். அதில் முக்கியமாக நெல்லில் ஜிங்க் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நெல் விரும்பி எடுக்கக்கூடிய நியூட்ரியன்ட்லேயே ரொம்ப முக்கியமான சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் தான். ஜிங்க் சல்ஃபேட் நெல்லுக்கு தாய்ப்பால் மாதிரி. நீங்கள் ஜிங்க் நடவு நட்டோ விதப்பு விதைச்சோ மேக்ஸிமம் நடவுனா 3 to 5 நாள், விதப்புனா ஒரு 10 to 15 நாள், இந்த கேப்பில் ஜிங்க் சல்ஃபேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலுமே பயிர் டக்கு டக்குன்னு எடுக்கும். அந்த அளவுக்கு ஜிங்க் ரொம்ப முக்கியமானது. இது நெல்லுக்கு மட்டும் இல்லை, அனைத்து பயிர்களுக்குமே சோளம், கம்பு, இந்த மாதிரி பயிர்கள் எல்லாத்துக்குமே, நிலக்கடலை, எல்லா பயிர்களுக்குமே ஜிங்க் கம்பல்சரி கொடுக்கலாம். ஆனால் அந்த ஜிங்க் கொடுக்கறதுல தான் நம்ம தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தான் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஜிங்க் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. நிறையா விவசாயிகள் அதில் தான் தப்பு பண்ணிட்டு கடைசியில் நான் ஜிங்க் இவ்வளோ போட்டேன், அவ்வளோ போட்டேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், கடைசியில் பார்த்தா எனக்கு ரிசல்ட்டே இல்லை, எனக்கு எடுக்கவே இல்லை, பயிர் கிளம்பலை, அதனால் ஜிங்க் மேலே பள்ளி தூக்கி போட்டுறது. ஆனால் அவங்க பண்ண தப்பை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறவே மாட்டாங்க. அதை பற்றி தான் அது என்ன தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஜிங்க் சல்ஃபேட்டை எந்த உரத்தோடையுமே கலக்கக்கூடாது. முக்கியமாக பாஸ்பரஸ் உரங்களோட, பாஸ்பரஸ் கலந்த உரங்களோட எந்த உரத்துலையுமே ஜிங்க் சல்ஃபேட்டை கலக்கக்கூடாது. அந்த மாதிரி கலந்தீங்கன்னா வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும். இந்த வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். கரையாத்தன்மை இது ரொம்ப முக்கியமானது. டிஏபி, ஃபேக்டம்பாஸ் அல்லது பாஸ்பரஸ் இது கூட நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட்டை கலந்து போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஜிங்க் பாஸ்பேட்டாக மாறிடும். இந்த ஜிங்க் பாஸ்பேட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரையாது. இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது ஜிங்க்கும் கரையாது, ப்ளஸ் பாஸ்பரஸும் கரையாது. இதனால் உங்களுக்கு பயிர் இந்த நியூட்ரியன்ட் ரெண்டுமே கிடைக்க முடியாத வாய்ப்புகள், பயிர் எடுக்க முடியாத கண்டிஷனுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால தான் ஜிங்கை பாஸ்பரஸ் உரங்களோடையோ இல்லை நைட்ரஜன் உரங்களோடையோ இதுகளோட மேக்சிமம் கலந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது செடிகளால் உறிஞ்ச முடியாமை. ஜிங்க் நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் அல்லது பாஸ்பரஸ் உரங்கள் எதுலேயுமே நீங்கள் கலந்து போட்டால் நீரில் கரையாது. நீரில் கரையலைன்னா பயிர் உறிஞ்சி எடுக்க முடியாது. உறிஞ்சி எடுக்க முடியலைன்னா என்ன ஆகும்னா ஜிங்க் பற்றாக்குறை கண்டிப்பாக ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸுமே பயிர்களுக்கு கிடைக்க முடியாத நிலைக்கு போகும். அடுத்தது ஜிங்க் சத்து பற்றாக்குறையினால பயிர்கள் வெளுத்து போய் இருக்கிறது, பயிர்கள் வளர்ச்சி இல்லாமல் இருக்க, வேரோட்டம் இல்லாமல் இருக்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால தான் ஜிங்க் மேக்ஸிமம் இந்த உரங்களோட கலந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஜிங்கை நம்ம உரங்களோட தான் கலந்து போட்டால் தானே பிரச்சனை வருது, நம்ம மேலே அடிக்கலாமா, மேலே என்பிகே இந்த மாதிரி உரங்களோட சேர்த்து அடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. ஜிங்கை தனியாக வேறு எந்த டானிக் மற்றதுகளோடு அடிக்கலாம். ஆனால் அந்த வாட்டர் சலுபிள் ஃபெர்டிலைசர் கூட நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து அடிக்க முடியாது. என்பிகே, ஆல்-19 இந்த மாதிரி இதுகளோடு நீங்கள் சேர்த்து அடிச்சிங்கன்னா அதுலேயும் பாஸ்பரஸ் இருந்துச்சுன்னா அதுலேயுமே ஜிங்க் பாஸ்பேட்டாக மாறி பயிர்களில் நீங்கள் கரைச்சி அடிக்கும்போது தண்ணியில் கரையாமல் பயிர்கள் இலைத்துளைகள் வழியாக எடுக்க முடியாமல் அதுலேயும் பயிர்கள் அந்த ஜிங்க் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுக்கு பயிரும்
அந்த இலைத்துளைகள் வழியாகவும் அந்த ஜிங்க் சத்தை வந்து எடுக்க முடியாத கண்டிஷனுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால தான் வந்து ஜிங்க்கை வந்து மேக்ஸிமம் வந்து தனியாக தான் கொடுக்கணும். அல்லது வந்து இந்த என்பிகே உரங்களோட இல்லாமல் நீங்கள் வேறு டானிக் மற்ற இதுகளோட அல்லது வந்து தனியாக வேறு ஏதாவது பூச்சி மருந்துகள் அடித்தா கூட அது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த என்பிகே கூட இந்த ஜிங்க்கை வந்து சேர்த்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா ஜிங்க்கை வந்து வேறு எப்படி தான் பயன்படுத்துறது, என்ன மாதிரி தான் பயன்படுத்துறது அப்படிங்கிறீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஜிங்க்கை நீங்கள் அடியில் போடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மணலில் கலந்து போடுங்க. எந்த மணலில் வேணாலும், மணல், எம்சாண்டு, இது எதில் வேணாலும் ஏக்கருக்கு 10லேருந்து 15 கிலோ வரையும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கலந்து கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உரங்களோட பாதிப்பு, இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் இதோட பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது, இப்போ ஜிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த பயிருக்காக இருந்தாலும் இதில் வந்து மினிமம் வந்து 1 வாரம் 10 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் பாஸ்பரஸ் கலந்த உரத்தை கொடுக்கணும். அதான் நாங்கள் ஜிங்க்கு இங்கே போட்டோமே உடனே வந்து அடுத்து நாங்கள் வந்து இந்த உரங்களை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தானே போடுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடைவெளிக்கு முன்னாடியே நீங்கள் போட்டிங்கனாலும் இது 2 கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இது மூலியமாக ஜிங்க் சத்தும் கிடைக்க முடியாத வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பாஸ்பரஸும் வந்து பயிர்கள் கிடைக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் சரியான முறையில் ஜிங்கை வந்து பயன்படுத்துங்க. ஜிங்கை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான மகசூல் ஈட்டி கொடுக்கும். பயிர்களையும் வந்து நல்லா வந்து வாலிப்பாக வளர வைக்கும், வேர் வளர்ச்சியை உண்டாக்கும், பழங்கள், காய்கறிகள் இதை அதிகரிக்கும். அதே மாதிரி நெல் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வந்து நல்லா வேர் வளர்ச்சியை கொடுக்கறனாலே நிறையா டில்லரிங் வரும். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஜிங்க் வந்து ரொம்ப முக்கியத்துவமானது. ஆனால் ஜிங்கை வந்து சரியான இதில் பயன்படுத்துங்க. அல்லது வந்து கலக்க வேண்டிய உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூரியாவில் கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரியாவில் கலந்தீங்கனாலும் ஜிங்கையும் யூரியாவும் கலந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 கரைய ஆரம்பிச்சிடும். இதனால பார்த்தீங்கன்னா பயிர்களில் நீங்கள் வந்து விசிறவும் முடியாது. ஏன்னா ஜிங்க்கு கம்மியாக தான் போடுவோம், யூரியாவும் அதிக அளவில் போட முடியாது. இது 2 சேர்த்து போடும்போது கரைஞ்சினாவே நீங்கள் பயிர் ஃபுல்லாக போட முடியாது. இதனாலே வந்து உங்களுக்கு வந்து சத்துக்கள் வந்து சிதறதுக்கான அல்லது வந்து எல்லா பயிர்களுக்கும் சரி விகிதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்குங்க. நம்ம அப்படின்னா எப்படி தான் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து ஜெலட்டட் ஜிங்க் அப்படின்னு சொல்லி வருது. இதுவும் வந்து ஜெலட்டட் ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லி வருது. இதுவும் வந்து உரத்தோட கலந்து போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னா, நீங்கள் இதையும் கலந்து போட்டாலும் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து உரத்தோட கலந்து வைக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் இதுவும் வந்து அந்த ஜிங்க் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுதுன்னா இது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஜிங்கை நீங்கள் உரத்தோட கலந்தீங்கன்னா கண்டிப்பாக கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுறது கண்டிப்பாக உறுதி. இது கொஞ்சம் லேட் ஆகும், அது கொஞ்சம் சீக்கிரமாகும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். தவிர ஜிங்கை நீங்கள் எந்த ஜிங்காக இருந்தாலும் உரத்தோட கலந்தீங்கன்னா கண்டிப்பாக கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். முடிஞ்ச அளவு வந்து ஜிங்கை வந்து கண்டிப்பாக வந்து தனியாக வந்து மணல்லையோ அல்லது வந்து எருவுலையோ அல்லது வந்து எம்சாண்டு இந்த மாதிரி இதுகளில் கலந்து போடுங்க. அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் கழித்து நீங்கள் உரம் கொடுங்க. இது வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. நிறையா விவசாயிகள் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்குற உரத்தை கடைசியாக கொடுக்குறது, கடைசியாக கொடுக்குற உரத்தை முதல்ல கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையா தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த நெல் பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து பெரிய அளவில் தவறு பண்ணுறீங்க. நீங்கள் நடவு நட்டாலும் விதைப்பு வச்சாலும் உரம் ஜிங்க் சல்ஃபேட் கொடுங்க. அது கொடுத்து 1 வாரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் எந்த உரம் வேணாலும் கொடுத்து பாருங்கள், பயிர் அவ்வளோ அற்புதமாக வரும். இதே வந்து மற்ற பயிர்களை எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக மணலில் தான் கலந்து போட்டாகணும் அல்லது பாஸ்பரஸ் கலக்காத உரங்களில் தான் கலந்து கொடுங்க. பாஸ்பரஸ் கலக்காமல் நம்ம எந்த உரமே கொடுக்க முடியாது. அதனால் ஜிங்கை நீங்கள் தனியாக தான் கொடுக்கணும். அல்லது மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் பாஸ்பரஸ் கலக்காத என்பிகே கலக்காத உரங்களில் தான் நீங்கள் கலந்து வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணணும். இது தெரிஞ்சுக்கோங்க. நிறையா விவசாயிகள் வந்து இதில் தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். தப்பு பண்ணுறதுனால தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 10 கிலோ ஜிங்கை போடுறதுக்கு 2 மூட்டை உரத்தை போட்டுடலாம், எல்லாம் வந்து செலவு அதிகமாகுது, செலவை வந்து கூலி அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா உரத்தை வந்து வேகமாக வந்து நெற்பயிர் எடுக்காது. ஆனால் ஜிங்க் எடுக்கிற அந்த வேகத்தை வந்து உரத்தில் காமிக்காது. நல்லா இருக்க பயிர் மட்டும்தான் உரங்களை எடுக்கும். ஆனால் ஜிங்க் போட்டிங்கன்னா நல்லா இல்லாத பயிரை கூட நல்லா ஆக்கி அந்த உரங்களை எடுக்க வைக்கும். அந்த மாதிரி வந்து ஜிங்க் சத்து வந்து அவ்வளோ முக்கியமானது நெற்பயிர்களுக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து முதல் உரம் ஜிங்க்கு கொடுங்க. முக்கியமாக அடி உரம் போடாதீங்க, மேலே வந்து கொடுங்க. நடவு நட்டு 3 நாளில் ஜிங்க்கு கொடுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மேலே கொடுக்குறதுல தான் வந்து உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.